ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜப்னி அண்ட் மீ சீரீஸான பேட்டில் இன் 5 செகண்ட்ஸ் ஆஃப்டர் மீட்டிங் சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அனிமே என்னோட லெஜெண்டரி லிஸ்ட்ல இருக்கு அப்படிங்கிறதுனால கதை சும்மா வேற லெவல்ல இருக்கும். இது ஒரு ரீஎன்கார்னேஷன் அனிமே கிடையாது. அதே நேரத்தில் ஹீரோஸ் வந்துட்டு கேம்குள்ள போற மாதிரி இல்ல வேற ஒரு உலகத்துக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகி போற மாதிரி இந்த மாதிரிலாம் இந்த அனிமேல எதுவுமே இருக்காது. ஆனா இது என்னோட லெஜெண்டரி லிஸ்ட்ல இருக்கு அப்படிங்கிறதுனால கதை சும்மா வேற லெவல்ல இருக்கும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பேட்டில் இன் 5 செகண்ட்ஸ் ஆஃப்டர் மீட்டிங் சீசன் 1 எபிசோட் 1. நம்ம ஹீரோ இப்ப கம்ப்யூட்டர்ல ஏதோ ஒரு கேமை ஹேக் பண்ணி விளையாண்டுட்டு இருக்கான். இன்னொரு ஹேக்கரும் நம்ம ஹீரோ கிட்ட சண்டை போட்டாலுமே நம்ம ஹீரோ தான் அதுல வின் பண்றான். நம்ம ஹீரோ வின் ஆகி அந்த கேமை ப்ளே பண்ணலான்னு போகும்போது கம்யூனிகேஷன் எரர் வந்துருது. இந்த ரியாலிட்டி ரொம்பவுமே போரிங்கா இருக்கு. ஏதாச்சும் ஜெயிக்கவே முடியாத ஒரு சூப்பரான ஒரு கேம் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனோட ஃபேவரட் சாக்லேட் எடுத்து சாப்பிட்டுட்டு இப்போ ஸ்கூலுக்கு போக வேண்டிய டைம் வந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கூலுக்கு கிளம்புறான். என்னோட பேர் அகிரா. இன்டர்நெட் வேர்ல்டை பொறுத்தளவுக்கு என்னோட பேரு கீ. என்னால ஜெயிக்க முடியாத கேம்னு எதுவுமே கிடையாது. இந்த ரியாலிட்டி வேர்ல்ட் ரொம்பவுமே போரிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு போகும்போதோ கேம் விளாண்டுகிட்டே போயிட்டு இருக்கான். ஹே அது அகிரா தானே அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு கேட்கவும், ஆமா ஸ்கூல் போகும்போது கேம் விளாண்டா அது வேற எவனா இருக்கும், அகிரா தான் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் இவன் கேம் தான் விளாண்டுட்டு இருக்கான். ஆனா கிளாஸ்ல மட்டும் எப்படிதான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறானோ தெரியலப்பா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுங்க இவனை பார்த்து கிண்டல் பண்ணி பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுங்க சொல்றதும் உண்மைதான். நான் கொஞ்சம் வித்தியாசமானவன் தான். எக்ஸாம்ல அதிக மார்க்ஸ் எடுக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. அவங்க எங்களை டிஃப்ரெண்டாலாம் திங்க் பண்ண வைக்கல. புக்ல இருக்கிறத அப்படியே மனப்பாடம் தானே பண்ண வைக்கிறாங்க. இந்த ரியாலிட்டி வேர்ல்டே எனக்கு போர் அடிக்குது. நான் ஜெயிக்கவே முடியாதபடி கஷ்டமான ஏதாச்சும் ஒரு கேம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும் போதே பார்த்தா திடீர்னு ஒரு மம்மி மாதிரியான ஒருத்தன் கார்ல இருந்து வந்து இறங்கி அந்த இடத்துல பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறான். நேரா அவன் நம்ம ஹீரோவை தான் அட்டாக் பண்றதுக்காக வரான். நம்ம ஹீரோ அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே போறான். போலீஸ்க்கு போலாமா, ஆனா அதுக்குள்ள அவன் என்ன பிடிச்சிருவான். அப்படியே போலீஸ் கிட்ட போனாலும் நான் சேஃபா இருப்பேன் அப்படின்னு சொல்லி போற வழியிலேயே யோசிச்சுட்டு இதை நான் ஒரு கேம் மாதிரி திங்க் பண்ணணும். இது ஒரு கேமா இருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பில்டிங்க்கு போலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். இது ரொம்பவுமே பழைய பில்டிங்கிறதுனால லைட்டா கால் வச்சா கூட எரிஞ்சு விழுந்துரும். அதுவும் இவனோட வெயிட்டுக்கு இந்த பில்டிங் தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு பிளான போடுறான். ஒரு ட்ராப் மாதிரியான ஒன்னு செட் பண்ணி வச்சுட்டு அவனை அந்த இடத்துக்கு வர வைக்க நம்ம ஹீரோ ட்ரை பண்றான். அந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோவோட ட்ராப்ல வந்து நிக்கவுமே நம்ம ஹீரோ அவனை அட்டாக் பண்றான். அவ்வளவு பெரிய டேங்க் அந்த மான்ஸ்டர் மேல விழுந்தும் கூட அந்த மான்ஸ்டர் இன்னும் சாகாம தான் இருக்கு. இவன் இப்ப ஜம்ப் பண்ண போறான்னு நினைக்கிறேன். இவன் ஜம்ப் பண்ணா அவனோட லேண்டிங் பொசிஷன் இந்த இடத்துல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவன் லேண்டிங் ஆகிற இடத்துல ஒரு ராட வைக்கிறான். நம்ம ஹீரோ ரொம்பவும் சிம்பிளாவே அந்த மான்ஸ்டரை ஈஸியா கொன்றுதான். ஜெயிக்க முடியாத கேம்னு எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா என்னோட ஆளை இது நாள் வரைக்கும் யாருமே கொன்னதில்ல, உன்னை பாராட்டியே ஆகணும். ஆனா நீ ஜெயிச்சிட்டன்னு மட்டும் நினைக்காத, ஏன்னா இந்த கேம்ல ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோவாவா கொன்றுதா. இது ஜெயிக்கவே முடியாத கேம்னா அப்படின்னா இது இன்னும் முடியல அப்படிதானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவோ, பரவாயில்ல கரெக்டா கெஸ் பண்ணிருக்க அப்படின்னு அந்த கேட் உமன் சொல்றா. எனக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்கும் போது கண்டிப்பா நான் அதுல ஜெயிக்க ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ரத்த வெள்ளத்துல இருக்கிறான். இப்ப பார்த்தா நம்ம ஹீரோக்கு ஏதோ ஆபரேஷன் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோ கண் விழிச்சு பார்க்கும்போது அவன் கையில வழங்க மாட்டிருக்காங்க. அவன் கூடவே சேர்த்து அதே மாதிரி நிறைய ஆளுங்க இருக்காங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நான் தான் மெஜிஷியன் மியான் உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். ஒரு ஆர்கனைசேஷன் நடத்துற எக்ஸ்பெரிமெண்ட்காகவே நீங்க எல்லாருமே செலக்ட் பண்ணப்பட்டிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களோட நேஷனாலிட்டியை நாங்க பறிச்சிட்டோம். சோ இந்த உலகத்தை பொறுத்த அளவுக்கு நீங்க எல்லாருமே இறந்து போயிட்டீங்கன்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க. உங்களோட உரிமையும் ஃப்ரீடமும் இனிமே இந்த ஆர்கனைசேஷனுக்கு தான் சொந்தம். அப்புறமா ரெண்டாவது விஷயம் அப்படின்னு அவ சொல்ல வரதுக்குள்ளேயே என்ன தைரியம் இருந்தா எங்க எல்லாரையும் இங்க கடத்திட்டு வருவா, ஒழுங்கு மரியாதையா எங்க எல்லாரையும் வெளியே விட்டுரு அப்படின்னு ஒருத்தன் வந்து சொல்லவும் நானே ஒரு வாலண்டியரை கூப்பிடலாம்னு நினைச்சேன். எங்க பேச்ச கேட்டு நடக்காதவங்களுக்கு இதுதான் நடக்கும். என்கிட்ட மட்டும் இந்த சூப்பர் பவர் இருக்குன்னு சொல்லி யாரும் பராமப்பட தேவையில்லை. உங்க எல்லாருக்குமே தனித்தனியா நாங்க பவர்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த எக்ஸ்பெரிமெண்டே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பவர்ஸ் நீங்க எப்படி யூஸ் பண்ண போறீங்கிறதுல தான் இருக்கு. உங்க கையில மாட்டிருக்கிற அந்த ஹேண்ட் கப் சாதாரணமானது கிடையாது. அதுல ரெட் லைட் எரியும் போது உங்களோட பவர்ஸ் உங்களால யூஸ் பண்ண முடியாது. அதே கிரீன் லைட் எரிஞ்சது அப்படின்னா அது ஆன் ஆகி 5 செகண்ட்லயே உங்களோட பவர்ஸ் உங்களுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களோட பவர்ஸை யூஸ் பண்ணி நீங்க யார வேணாலும் கொள்ளலாம். நாங்க எதுவோ கேட்க மாட்டோம். ஜெப்ரிண்டா நீ தான் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் டவுட் எதுவோ இருந்துச்சுன்னா கேளு அப்படின்னு சொல்லவோ ஒரு பொண்ணு இல்ல அப்படின்னு சொல்றா. கிரிசாக்கி உன்ன மாதிரி ரவுடிங்களுக்குலாம் இது குழப்பமா இருக்கோ, எதுவோ டவுட் இருந்தா கேளு அப்படின்னு மியான் கேட்கறா. யாருமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்த மட்டும் எனக்கு ஒரு டவுட்னு கேட்கறான். ஓ ஷுன் கமகிரி என்ன டவுட் சொல்லு அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. நீங்க எல்லாம் யாரு எதுக்காக எங்களை இங்க கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்கவும், நீ நல்ல கேள்விதான் கேட்டிருக்க, ஆனா என்னால அதுக்கு பதில் சொல்ல முடியாதே அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. சரி இந்த கேள்விக்கு உன்னால பதில் சொல்ல முடியும், உனக்கிட்ட பவர் இருக்கு, நீ அவனை கொல்லாமே அவனை தடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், ஓ நீ கரெக்டான கேள்விதான் கேட்ட, இருந்தாலும் என்னோட பவர் என்னங்கிறத உங்களுக்கு காட்டணும்ல அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. நீ ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு அவன் சொல்லவும், வெளி உலகத்தை பொறுத்தளவு நம்ம எல்லாருமே இறந்து போயிட்டோம், அவ கொன்னா கூட யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு கூட்டத்துல இருக்கிற ஒரு பொண்ணு சொல்லவும், நான் நினைச்சதை விட நீ புத்திசாலியா இருக்க, வேற யாருக்காச்சும் கொஸ்டின் இருக்கான்னு கேட்கவும், எதுக்காக எங்களை செலக்ட் பண்ணீங்க, இதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு கேட்கறா. ஓ இது ஒரு நல்ல கேள்வி, பட் நான் பதில சொல்லும் போது உங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். உங்க எல்லாரையுமே ரேண்டமா தான் செலக்ட் பண்ணோம். லாட்டரியில டிக்கெட் அடிக்கிற மாதிரி இல்லைன்னா ஆக்சிடென்ட் நடக்கிற மாதிரி உங்களை நாங்க ரேண்டமா தான் செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவ பேசிட்டு இருக்கும்போது, மேடம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு வந்து சொல்றா. உங்க எல்லாருக்குமே தனித்தனியா ரூம் கொடுத்துருக்கோம். உங்களோட பவர்ஸை நீங்க அங்க போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க.
இந்த பவர்ஸ் எவ்வளவு தூரத்துக்கு யூஸ் பண்ண போறீங்கன்னு நான் ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து கிளம்புறா. இப்ப நம்ம ஹீரோ அவனோட ரூமுக்கு வாரான். அந்த மியான் எல்லாரோட நேமையுமே கரெக்டா சொன்னா அவளுக்கு எல்லார பத்தியும் நல்லா தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனோட சூப்பர் பவர் என்ன அப்படின்னு சொல்லி திறந்து பார்த்துட்டு அதை பார்க்கவுமே நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். மேம் இந்த பவரை நீங்க ஏன் அந்த அக்கிராக்கு கொடுத்தீங்கன்னு கேட்கவும் அவன் எனக்கு கொஞ்சம் ஃபேவரட் அப்படின்னு சொல்லி மியான் சொல்றா. என்னோட ஃபேவரட் சாக்லேட் அப்படின்னா என்னோட ஃபேவரட் சாக்லேட் என்னங்கிறது வரைக்கும் இவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆனா இதுல ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சவுண்ட் கேக்குது. யாரா அவங்களோட சூப்பர் பவரை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். திடீர்னு யாராச்சும் ஒருத்தங்க என்ன கொல்ல வந்துட்டா நான் என்ன பண்றது? ஆனா இந்த இடத்துல யார வேணா கொல்லலாம் அப்படின்னு அவ சொன்னா. அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே நாங்க ஒருத்தர் கொல்லணும் அப்படிங்கறத தான் அவங்க எதிர்பார்க்காங்க. சூப்பர் பவர்ஸ் சரி ஓகே என்னால முடிஞ்சதை நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஒவ்வொருத்தங்களுக்குமே அவங்களோட ரூம்ல அவங்களோட சூப்பர் பவர் என்ன அப்படிங்கறத எழுதி வச்சிருக்காங்க. நம்ம ரவுண்ட் 1 ஆரம்பிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி மியான் சொல்றா. இப்போ நம்ம ஹீரோவா அவனோட ரூம்ல இருந்து ஒரு கிளாஸ் ரூம்குள்ள அனுப்பி வைக்கிறாங்க. எனக்கு கிளாஸ் ரூம்குள்ள இருக்கிறதே சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ஒருத்தன் சொல்லவும், ஹே நீ ஒரு ரவுடின்னு தானே அந்த மியான் சொன்னா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நான் ஒரு ரவுடிங்கிறது உனக்கு ஃபர்ஸ்டே தெரிஞ்சு போச்சா? நல்லதா போச்சு. நான் இறக்கம்லாம் காட்ட மாட்டேன், கண்டிப்பா உன்னை கொன்றுவேன். சோ நீ பின்வாங்கிரு அப்படின்னு அவன் சொல்லவோ, ஓ அப்படியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கப்போ, என்னோட சூப்பர் பவர் ரொம்பவும் ஆபத்தானது அப்படின்னு அவன் சொல்றான். அதை நம்ம மோதி பார்த்து தெரிஞ்சுக்கிடலாமே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவங்க ஹேண்ட் கப்ஸ்ல கிரீன் கலர் சிக்னல் வரவும் 5 செகண்ட்ல அவங்களோட சூப்பர் பவர் ஆக்டிவேட் ஆயிரும். ஒரு சாதாரண குச்சியை ஸ்வாடா மாத்திர டெக்னிக் தான் நம்ம ஹீரோவோட ஆப்போனன்ட் கிட்ட இருக்கு. நம்ம ஹீரோ அவன் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ எதை தூக்கி அடிச்சாலும் அவன் 2 துண்டா வெட்டிக்கிட்டே இருக்கவும் டஸ்டர் தூக்கி அடிச்சுட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறான். நம்ம ஹீரோ ஒரு ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டான். அந்த ரூம்குள்ள தான் நம்ம ஹீரோ இருக்கான்னு தெரிஞ்சு கரெக்டா அவனும் போறான். அந்த ரூம் ஃபுல்லா புகமூட்டத்தை கிரியேட் பண்ணி நம்ம ஹீரோ அவனை மறைஞ்சிருந்து அட்டாக் பண்றான். ஆனா அவன் எல்லாத்தையும் ஈஸியா தடுத்துருதான். அந்த ஆக்கிரா எதுக்காக இன்னும் அவரோட சூப்பர் பவரை யூஸ் பண்ணாம இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த கூட இருக்கிற லேடி கேட்கும். ஏன்னா அதுக்கு இன்னும் டைம் வரல அப்படின்னு மியான் சொல்றா. நீ இவ்வளவு நேரம் உன்னோட சூப்பர் பவரை யூஸ் பண்ணாததுலயே தெரியுது உன்னோட பவர் ஒரு வேஸ்டான பவர், ஒன்னுத்துக்கும் உதவாதுன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி அவன் ஒரு ஆளை வெட்டுறான். பார்த்தா அது நம்ம ஹீரோவே இல்ல, வேற ஒரு பொம்மை தான். நான் தான் இதுல ஜெயிக்க போறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், நீ கெஸ் பண்ணதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா ஒரு விஷயம் மட்டும் தப்பு. என்னோட சூப்பர் பவர் ரொம்பவும் ஆபத்தானது, அதனால தான் நான் அதை இன்னும் யூஸ் பண்ணல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆக்கிராவோட திறமை என்னன்னு இப்ப பாரு அப்படின்னு சொல்லி மியான் கூட இருக்கிறவா கிட்ட சொல்றா. நான் என்னோட பவரை யூஸ் பண்ணாததுக்கு காரணம் அது ரொம்பவும் ஆபத்தானதுன்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, நீ என்ன ஏமாத்த பார்க்காத அப்படின்னு சொல்லி அவன் அட்டாக் பண்ண வரான். இல்ல நீ அதை ஆல்ரெடி பார்த்திருக்க, அது அந்த ஹேண்ட் கேனன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா அந்த பொண்ணு கிட்ட இருந்த அதே ஹேண்ட் கேனன் பவர் தான் இவன் கிட்டயும் இருக்கா அப்படின்னு சொல்லி அவன் ஆச்சரியப்படுதான். நம்ம ஹீரோ அவனோட பவரை ஆக்டிவேட் பண்ணி ஷூட் பண்றான். நம்ம ஹீரோ ஷூட் பண்ணதுல அவன் ரொம்ப தூரம் தள்ளி போய் கீழே விழுறான். ஹோ இந்த பவர் இப்படிதான் ஒர்க் ஆகுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். அண்ட் அவனோட பவர் அவன் கையில அந்த குச்சி இருக்கிற வரைக்கும் தான். அந்த குச்சி அவனை விட்டு தள்ளி போயிடுச்சுன்னா அவனோட பவர் டீஆக்டிவேட் ஆயிருது அப்படிங்கிறதையும் நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டான். ஒழுங்கா சரண்டர் ஆயிரு, இல்லைன்னா நான் அவனை ஷூட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, சரி ஓகே நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். நம்ம ஹீரோ வின் பண்ணதா அனௌன்ஸ் பண்றாங்க. ஆக்கிராவை நான் செலக்ட் பண்ணதுக்கு ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு மியான் சொல்லவும், ஆனா அவர் அந்த கேனனை ஃபர்ஸ்டே யூஸ் பண்ணியிருந்தா ஈஸியா வின் பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்லி கூட இருக்கிற பொண்ணு கேட்கறா. ரவுடிங்க மாதிரி இருக்கிற ஆளுங்கள்லாம் எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியா நம்ப மாட்டாங்க. இல்யூஷன்ஸை கிரியேட் பண்றதுல அக்கிராவை ஒரு பெரிய மெஜிஷியன்னே சொல்லலாம். அவனோட உண்மையான பவர் என்னதுன்னா அப்படின்னு மியான் சொல்றா. இப்பதான் நமக்கு ரீவைண்ட் பண்ணி காட்டுறாங்க. மத்தவங்க உன்னோட பவர் என்னதுன்னு சொல்லி நினைக்கிறாங்களோ அதுதான் உன்னோட பவர் அப்படின்னு சொல்லி அதுல போட்டிருக்கு. ஒருவேளை அந்த ரவுடிட்ட அவன் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தாம்னா ஒருவேளை அவன் நம்பலன்னா அந்த பவர் ஒர்க் அவுட் ஆயிருக்காது. ஹேண்ட் கேனனை தான் அவன் இதுக்கு முன்னாடி பாத்திருக்கான் அப்படிங்கிறதுனால அவனை அந்த ஹேண்ட் கேனன் யோசிக்க வைக்கிற லெவலுக்கு ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணி அவன் அதை சொன்னான். அவனோட பவரை எப்படி யூஸ் பண்ண போறான்னு நான் ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு மியான் சொல்றா. என்னோட இந்த பவர் பத்தி நான் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிட வேண்டியது இருக்கு. என்னோட இந்த பவரை நான் முழுசா யூஸ் பண்ண கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா அந்த கேட் உமனை ஏன்டா எனக்கு இந்த பவரை கொடுத்தோன்னு வருத்தப்பட வைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோவோட சூப்பர் பவர் என்னதுன்னா மத்தவங்க அவனோட பவர் என்னதுன்னு நினைக்கிறாங்களோ அதுதான் நம்ம ஹீரோவோட பவரே. அந்த ஃபைட் ஸ்டார்ட் ஆன உடனே என்னோட பவர் அந்த ஹேண்ட் கேனன் தான் அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த ரவுடி நம்பி இருக்க மாட்டான். நம்ம ஹீரோவோட பவர் ஒர்க் அவுட் ஆயிருக்காது. சோ அதனால தான் நம்ம ஹீரோ அவன் பயப்படுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணிருப்பான். அது போக மியான் அந்த ஹேண்ட் கேனன் யூஸ் பண்ணும்போது அந்த ரவுடி பார்த்திருப்பான். சோ ஹேண்ட் கேனன் சொன்னா மட்டும்தான் அவனால அதை ஈஸியாவும் இமேஜின் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால நம்ம ஹீரோ அந்த ஹேண்ட் கேனன் சொல்லியிருப்பான். இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ எந்த ஒரு கேம்லயுமே தோத்தது கிடையாது. அந்த லெவலுக்கு நம்ம ஹீரோ ஒரு திறமசாலி. அண்ட் இது என்னோட லெஜெண்டரி லிஸ்ட்ல இருக்கு அப்படிங்கிறதுனால கதை ரொம்பவும் சூப்பரா இருக்கும். மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.